இயேசு எப்படிப்பட்டவர் என்று லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு நான் வந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டு சொல்லுகிறார். அதாவது இழந்து போனதை தேடி ரட்சிக்கிறவர். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? இழந்து போனதை தேடி வந்து ரட்சிக்கிறவர். உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார். குடிச்சு வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அவமானத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களை தான் அவர் தேடுகிறார். ரகசியமா பாவத்தில் மதுபானத்திற்கும் போதை வசல்கள் அடிமைப்பட்டு வெளியே தெரியாம குற்ற மனசாட்சியோட பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார். நிந்தைகள், அவமானம், வியாதி, வேதனை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, நீ செத்து போனா நல்லதுன்னு நினைத்து கொண்டிருக்கீங்கல்ல, உங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று 1 தீமோத்தேயு 6:16 பைபிளில் ஆண்டவரை பற்றி எழுதியிருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவன், அவரை யாரும் மனுஷன் தன்னுடைய மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், ஆவியாயிருக்கிறவர். அப்போ மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்மை போல சாதாரண மனிதனா வந்தாதான் மனிதர்கள் அவரை நெருங்க முடியும். அதுக்காகத்தான் தன் மகிமையை துறந்து ஏழ்மை கோலம் எடுத்து இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக வந்தார் என்று அவரை குறித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்தாங்க? இயேசு எப்படிப்பட்டவர் என்று லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு நான் வந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டு சொல்லுகிறார். அதாவது இழந்து போனதை தேடி ரட்சிக்கிறவர். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? இழந்து போனதை தேடி வந்து ரட்சிக்கிறவர். உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார். குடிச்சு வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அவமானத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களை தான் அவர் தேடுகிறார். ரகசியமா பாவத்தில் மதுபானத்திற்கும் போதை வசல்கள் அடிமைப்பட்டு வெளியே தெரியாம குற்ற மனசாட்சியோட பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார். நிந்தைகள், அவமானம், வியாதி, வேதனை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, நீ செத்து போனா நல்லதுன்னு நினைத்து கொண்டிருக்கீங்கல்ல, உங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று 1 தீமோத்தேயு 6:16 பைபிளில் ஆண்டவரை பற்றி எழுதியிருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவன், அவரை யாரும் மனுஷன் தன்னுடைய மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், ஆவியாயிருக்கிறவர். அப்போ மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்மை போல சாதாரண மனிதனா வந்தாதான் மனிதர்கள் அவரை நெருங்க முடியும். அதுக்காகத்தான்